இவன் அவனோட குழந்தையோட ஷாப்பிங்க்கு வந்திருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் எதிர்பாராம வந்து இடிச்சிடறான். அவன் இடிச்சதுல போன் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா டிஸ்பிளே போயிடுச்சுங்க. அப்புறமா தான் அவனுக்கு தெரியுது இவன் போன் எடுத்த கேப்ல குழந்தை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. வந்துட்டு குழந்தைய அந்த இடம் ஃபுல்லா தேடுறான். அங்க எங்க நடந்துட்டு இருக்க பார்த்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட செக்யூரிட்டி வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. வந்துட்டு அவன் குழந்தைய காணோங்கிறான். அந்த செக்யூரிட்டி இவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் சொல்றான்னு நினைச்சிட்டு இந்த இடத்த விட்டு நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் அவன் கண்டுபிடிக்கிறான் அந்த பில் போடுற இடத்துல ஒரு லேடி வந்துட்டு இவன் குழந்தைய எடுத்து வச்சிருக்காங்க. வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் என் குழந்தைய கூடன்னு கேட்க அங்க இருக்கிற செக்யூரிட்டில அவனை தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ இருந்துட்டு போய் சொல்றா இது ஏன் குழந்தை அப்படின்ட்டு. கேட்டு சரியான டென்ஷன் ஆயிட்டான். அங்க இருக்கிற கிளாஸ் எடுத்து அங்க செக்யூரிட்டி மண்டையிலேயே போடுறான். அப்புறம் ஒரு சுத்தியில எடுத்துக்கிறான். குறுக்க யார் வர்றாங்க என்ன வர்றாங்கன்னு பார்க்காம எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். வழியா எல்லாரையும் அடிச்சுட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளியே போறான். அந்த லேடி முன்னாடி இவர் ரத்த கரையோட போய் நிக்கிறான். அப்புறமா அந்த லேடிக்கு புரியுது அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா அப்படின்ட்டு. இருந்தே தெரியுது ஒரு குழந்தைக்காக அவங்க அப்பா எந்த லெவலுக்கும் போவாங்க அப்படின்ட்டு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.